பாப்பா பிரயாணம்லாம் சௌரியமாக இருந்ததா? நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னத்த ஆஸ்மா படுத்துது. டேய் துண்டு எடுத்து கொடுறா. அண்ணே இந்தாங்கண்ணே. எப்படிடா இருக்கு? நல்லா இருக்குண்ணே. போய் ஸ்ட்ராங்காக ஒரு டீ சொல்லிட்டு வாடா. சரிங்க. சர்க்கரை அள்ளி போட்டு பாயசம் மாதிரி கொண்டு வந்துட போகிறான். விருந்தாளி வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். சீக்கிரம் கிளம்புப்பா, பெரியவரை போய் பார்த்துடலாம். குளிச்சிட்டேன். ரொம்ப ஸ்பீடாக இருக்க. கட்டிங்க, மஷ்ரூம் கட்டி. அதான்ப்பா நம்ம ஊரில் சதுர வெட்டை. குட் மார்னிங். அழகாக தான் இருக்கீங்க பார்க்குறத மாதிரி. வர்ற 10ஆம் தேதி சனி பிரதோஷமும் பௌர்ணமியும் சேர்ந்தாப்புல வருது. இத மாதிரி அமையறது ரொம்ப அபூர்வம். பாய்டா பாய். பாய்மா. அதனால சார் அன்னைக்கு பூமி பூஜை போட்டே ஆகணும். சிபிஓ கையெழுத்து இல்லாம நிலத்துல காலை வைக்க முடியாது சார். நீங்க இந்த வேலையை முடிப்பீங்கன்னு தானே உங்ககிட்ட ஒப்படைச்சோம். இப்ப நீங்களே எப்படி சொன்னா? அது இல்லை சார், டெப்டி பிளானர் நாங்கள் 4 அசிஸ்டன்ட் பிளானர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்கள் ஃபைலை அவர் டேபிள் மேலே வச்சுட்டேன் சார். ஆனால் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் சார். டிஸ்பியூட்டு, லிட்டிகேஷன், மல்டி ஸ்டோரி பில்டிங் அது இதுன்னு சொல்லி ஃபைலை பெண்டிங்கில் போட்டார் சார். இதான் சார் பிரசன்ட் பொசிஷன். பாய். ஒருவேளை அவர் லீவ் போட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார், ஃபைல் பெண்டிங்ல தான் கிடக்கும். இப்ப இதுக்கு என்னதான் வழி? அவர் கையெழுத்து போட்டால் தான் சார் நடக்கும். வரேன்ப்பா. பாய்மா. என்னடா அன்பு, கட்டிங் பண்ணல? பண ப்ராப்ளமா? 10ஆம் தேதி பூமி பூஜை. ஐயா ஒரு நிமிஷம், நான் சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதே. காட்டுல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க இருக்கு, எல்லையில இருக்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தா அது தொல்லை தான். அது மட்டும் இல்லாம இங்க சிலதெல்லாம் மாறி இருக்கு. ஏதோ சொல்லணும்னு தோணுது. அடிச்சாச்சா? பாயசம், சுண்டல் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டு நல்லா தூங்கு. யாரு சார் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? சாரை பார்க்கணும். ஏங்க, நில்லுங்க. சார் எங்க இருக்காரு? நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. கொஞ்சம் பேசணும். யார் நீங்க? உப்புளி சார் அனுப்பிச்சாரு. போட சொல்லும், போய் சாப்பிடு. பிரிண்ட் எல்லாம் என் டேபிள்ல தான் இருக்கு. எல்லாத்துலயும் ஒரு செட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. எக்மோர் சார் சிஎம்டி லைன்ல இருக்காரு. யாரு? உப்புளி சார். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார், மல்டி ஸ்டோர் ஆர்ட் பில்டிங், ஏரிக்கர நிலம் வேற, சாண்ட் டெஸ்ட் ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ரிசல்ட் வந்த பிறகு தான் சார் எதா இருந்தாலும் சொல்ல முடியும். ஓகே ஓகே. வீட்டுக்குலாம் ஆள் அனுப்பாதீங்க சார். சார் ப்ளீஸ் ஃபோனை நம்ம ஆளுகிட்ட கொடுங்க. கிரீன் ஃபைல் எடுமா. ஏய், லெஃப்ட் கண்ணத்துல கிளம்பா. சிம்பிளா ஒரு அரை குட்றா. நல்ல நேரம் தானே. ஏய், ஏன்டா அடிக்கிற? எட்டி உதற. அவங்க போட மாட்டேன். எழுத்து போட மாட்டானா? என்ன பண்ணுவ? திருப்புடா. அடம். டேய் பேசுறேன். கவர்மெண்ட் ஆபீசர் மேல கை வச்சிட்டீல. என்ன நடக்க போகுது பாரு. அப்புறம் சொல்லுங்க சார். ஓ நீயா? அவன் சாகிறத நான் கேட்கணும். சார் ஒரு நிமிஷம். தூக்குடா. ரேஷன் கார்டு கிழிஞ்சு போச்சு. உப்புளி சார் சொல்லு. நாளைக்கு எம்பி குணாவோட மர்டர் கேஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். காலையில நீங்க 11 மணிக்கு கோர்ட்ல இருக்கணும். அதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தான்னு ஃபோன் பண்ணேன். சரிங்களா சார்? எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
ஏய் என்ன பார்பர். யாரா? பார்பரு. சுப்பராஜ் வரல? உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? வர சொல்லு. ஐயனாரே, இன்னைக்கு உன்னதான் நம்பி இருக்கேன். உன்னதான் நம்பி இருக்கேன். உன்னதான் நம்பி இருக்கேன். யாரா அது? ஜன்னல திறந்தா சனிய நிக்குது. எனக்கு போட்டியா? பாரா. ஐயா, இந்த மனுஷன் எந்த கத்து கத்துறேன்? எவடி வா? ஓ, புதுசா தவறு பண்ண வந்தியா? இங்கெல்லாம் நிக்க கூடாது. வாயன் பின்னாடி வாச்செல்லாம். ஐயா, மறைக்கிறத போறேன். போடா செல்வா, போடா. என்ன பண்ணிட்டு இருக்க? வா சாப்பிடலாம். வா. வணக்கம் ஜோசியரே. ஜோசியாரே, நம்ம இடத்துக்கு என்ன போட்டிருக்கு? மேஷம்ல பணவரையம் தான். எங்கத்த விரையும் இருந்தா தானே விரையும் ஆவறதுக்கு. இருந்தாலும் ஏய், புடிச்சு மூடுடா, கவுத்துட்டானே. மூடிட்டு போ. போடா போடா டேய். என்னடா முறைக்கிற? ஆ? என்ன? அன்பே விட. ஏய் என்ன? அன்பு போடா போடா. ஏத்துறேன். எத்தனை மணிக்குள்ள கோர்ட்ல இருக்கணும்? 10ல இருந்து 10:30க்குள்ள அங்க இருக்கணும். ஒரு நிமிஷம். சுப்ராஜ் ஆள் தானே நீ? ஆமா. உன் பேர் என்ன? கொக்கிசாமி. என்ன கொக்கிசாமின்னா? கொலசாமி. வர்ணி என்கிட்ட அந்த பொம்மையை குடுறா. நான் கொடுக்க மாட்டேன். போடா. காயத்ரி, இன்னைக்கு எம்பி கொலை கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட். சாட்சி எல்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. தீர்ப்பு எனக்கு எதிராயிடுச்சுன்னா 14 வருஷம் ஜெயில். எல்லாரையும் பத்திரமா பாத்துக்க. லட்சுமி, அந்த பாவக்காய் ரெடி ஆயிடுச்சா? அது அப்பவே ரெடி ஆயிடுச்சுமா. ஆ? பாய்மா. பாய்டா. பாய் பாய் பாய். சேகர், சொல்லுங்க சார். நாளைக்கு கோவில் அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணு. பண்ணிடலாம் சார். ஆயிரம் தான் காசு பணம் இருந்தாலும் கோர்ட்டு தீர்ப்புன்னு வர்றப்போ அடி வயிறெல்லாம் கலங்கிடுது. ஒருவேளை தீர்ப்பு அந்த பக்கம் ஆயிருந்தா 14 வருஷம் என் ரேஷன் கார்டு கிழிஞ்சு போயிருக்கும். ஜோசியரே, இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சேன்? சன்னா ஐனா பாரா வந்தே நான் நின்னா
வந்து கட்டிக்கிட்டு தூங்க கொஞ்சம் அங்க, கொஞ்சம் இங்க ஏன் கொத்தடிக்கிறீங்க ஆசன்னா ஐநா வரா வந்து நான் நின்ன ஆற வரா சிக்கி சிக்கி போட பொண்ணு சுக்கி சுக்கி ஆட நெஞ்சு திக்கி திக்கி பாட உன்னை குட்டு என்ன முட்டு நான் தஞ்சாவூர் சிட்டு ஆசன்னா ஐநா வரா வந்து நான் நின்ன ஆறா வரா ஆசன்னா ஐநா வரா வந்து நான் நின்ன ஆறா வரா சுப்ராஜ் என்னன்னு போய் கேளு. காலையில ஆ சவரமன் அவர் சொன்னாரா? காலையில் போயிரு, நான் அந்த சீனிவாச ஐயரை பார்த்துட்டு வந்துடுறேன். சேகர எடுத்துக்க. வேணாண்டா. உனக்கு சாந்தா சோசியல் சக்கரட்டி எடுத்துங்க. நீ எடுத்துக்கேன்டா சொல்லுவாங்க. என்ன பிரதர் இங்கெல்லாம் நிக்க கூடாது. வா ஏங்க வா. அன்பே வண்டி வாங்கடா போலாம். ஜோசியர ராகுல முடிஞ்சிடுச்சா? எதுக்கு? சும்மா குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஜிஓ சார். என்ன பொல்யூஷன் கண்ட்ரோல் லைசன்ஸ் அப்ரூவல் ஆயிருக்கு சார். இன்னும் 10 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். 10 வருஷத்துக்கு ஃபேக்டரிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சார். என்னது போன வாரம் தான் ஃபேக்டரி மூடணும்னு சொன்னேன், இப்போ 10 வருஷத்துக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றேன். என்ன ஏன் நடக்குது? லக்கு தான் சார். ஸ்வீட் எடுத்துங்க சார். நல்ல விஷயம் சொன்ன உன் வாய் தான் முதல்ல ஸ்வீட் சாப்பிடணும். சாப்பிடு, குடு, எல்லாருக்கும் குடு. எங்கடா என் டார்லிங்?
ஹாய் டார்லிங். ஐயா சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. நாங்க சொன்னோம், ஆனா டார்லிங் கட்டிங்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டாரு. இல்லைங்கய்யா, பாஸ்போர்ட் ஆஃபீஸில் பிஆர்ஓ பார்க்க போயிருந்தான், இப்போ தான் வந்தான். ஃபாரின் போறானா? இன்னும் ஒரு மாசத்துல விஷாலாம் வந்துடும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. 3 வருஷம் கான்ட்ராக்டுங்கய்யா. எவ்வளவு சம்பளம்? 500 வெள்ளிங்க. ஆயிரம் வெள்ளி நான் தரேன். 7.5 வருஷம் என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்க சொல்லு. வேற ஒண்ணும் இல்ல சுப்பராஜ், இவருடைய சிம்ம ராசிக்கும் இவனுடைய பேர் ராசிக்கும் ஒரு 7.5 வருஷம் இவர் கூட இவன் இருந்தான்னா இவர் அமோகமா இருப்பாருன்னு கட்டம் சொல்லு. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அட என்ன சுப்பராஜ், நீ சும்மா பேசிட்டு இருக்காத. 1000 வெள்ளி என்னய்யா, அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா தங்கமாவே கொடுத்துட்டு போறாரு. அவன் சின்ன புள்ள, நீ தான் எடுத்து சொல்லணும். சொல்றேங்க. அவரு நாளைக்கெல்லாம் இங்க வரமாட்டாரு, இவனை அங்க வர சொல்லு. சரிங்க. சுப்பு, எனக்கு ஏதாவது வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம். இனிமே தம்பி எனக்கு வேணும். டார்லிங், நாளைக்கு. ஏப்பா என்ன முடிவு பண்ண? சும்மா நிக்கிறதுக்கு கூலி தரங்கிறான், அதையும் வேண்டாங்கிற. இந்த பாருப்பா, அந்த பயலுள்ள பகச்சிக்காத. வேலை செய்யாம சாப்பிட்றதெல்லாம் ஒரு பொழப்பா? கடைக்கு போறீங்கன்னு சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. இந்த பிடிங்க. ஏய், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு. பார்த்துங்க. எங்கேயாவா? எங்கம்மா? ஆ, எங்க போயிட்டாமா? பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போறேன்னு போயிட்டான். ஏன் சுப்பராஜ், அவ்வளவு தூரம் சொல்லியும் புறப்பட்டு போயிட்டாங்கறிய, விளையாட்டா போச்சா? கிராமத்தாங்க, நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. வந்த வேலை முடிச்சு போச்சு, உங்களுக்கு ஏமாமா சிரமம்னு புறப்பட்டு போயிட்டான். சரி, எப்ப கிளம்புனா? 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தாங்க. டேய், அந்த நரிய பிடிச்சி என் முன்னால நிறுத்து. சேகரே, பாஸ்போர்ட் கவுண்டர்ல போய் பாடுறேன். எல்லா கவுண்டர்லையும் பார்த்துட்டேன், அவனை காணோம். நீ ஓரமாக உட்காரு சார். என்னெல்லாம் ஓரமாக உட்காந்தா நமக்கு போதை தெரிஞ்சிடும் சார். இப்போ கொண்டாடி ஓடிவிட்டா சார். அன்பு, ஏய் அன்பு, என்னடா பஸ்ல பாடுறா. வண்டி குறுக்க ஏய் அறிவில்லை உனக்கு? சொல்லாம கொள்ளாம ஓடி போற திருட்டு போயில நீ. யார் திருட்டு போனா? என் பொண்டாட்டி தான் சொல்லிக்காம திருட்டு போயிட்டா. அவளை போய் கேளு. ஏய், அங்க கண்ணை கட்டுனுக்கிறாரு, கிளம்பு. ஏங்க, நான் எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லிட்டேன். நான் ஊருக்கு போறேன், என்ன விட்டுருங்க. இது பாருங்க, டிக்கெட் கூட எடுத்து. ஃப்ளைட் டிக்கெட் வந்து சேர்றா. ஏங்க, என் பைய கொடுங்க. ஏங்க, ஏய், என் பைய கொடு. ஏய், இல்லையா? ஏய், பாருங்க, பைய கொடுங்க. ஏய், என்னடா, ஏன்டா அப்படி ஓடிட்டு இருக்க? சொல்டா. என் பையன் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். யாரு? ஹூப்ளி சார் ஆளுங்க. அதுல என்ன இருக்கு? ரேஷன் கார்டு, சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட்
எல்லாத்துல இருக்கு. வண்டியில் ஏறு, ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடு, வா. என் பேர பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆ, உங்கள் பேர் தான் அவன் சொல்கிறான், உங்கள் ஆளுங்களாம். அதான் ஒரு புள்ள இருக்குல்ல, அதை வச்சுட்டு சந்தோஷமா இருமா. போமா. என்னையா போங்கறல, போமா. கொக்கிசாமி. அந்த ஹார்பர் ஃபைல் என்னாச்சு? அப்பயே ரெடி ஆச்சு. பேக்கில் என்ன இருந்துச்சு? பாஸ்போர்ட், சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு. பாக்கெட்டில் என்ன? ஷவர கத்தி. இதே வச்சிருக்க? பார்பர் சார். நம்ம கன்று வச்சிருக்க மாதிரி கத்தி வச்சிருக்காரு சார். புதுசு அறுத்துரும். ஜெயச்சந்திரன் ஐயா. வாயா. ஐயா. லட்சுமணன், இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. சரிங்க. ஜார்ஜ், ஐயா. ஒரு கம்ப்ளைண்ட் இது. பேர் என்னையா? கொக்கிசாமி. கொக்கிசாமி. கொக்கிசாமி என்ற நான் சந்தேகத்தின் பேரில் அழைத்து வரப்பட்டு விசாரணையின் போது கோவப்பட்டு பிரபாகர் என்ற சப் இன்ஸ்பெக்டரையும் ஜெயச்சந்திரன் என்ற கான்ஸ்டபிளையும் என் கையில் வைத்திருந்த ஆயுதத்தால் பிராக்கெட்ல சவர்க்கத்தின் பொடியா எழுதிட்டியா? சார். கோபப்பட்டு அறுத்து விட்டேன். இதை என் முழு மனதுடன் ஒப்புதல் வாக்கு மூலமாக எழுதி கொடுக்கிறேன். கழுத்து போடியா? சார். என்ன சார், நீங்க அறுத்துட்டு என்ன கையெழுத்து போட சொல்லுங்க. யோ, காபி சொல்லியா? ஐயாவே கை நீட்டி பேசுறீங்க. சார் இல்ல சார், நீங்களே பாத்துட்டு இருந்தீங்களா சார்? அவர்தானே சார் அடுத்தாரு என்ன கையெழுத்து போட சொல்றாரு சார். சார் அடிக்காதீங்க சார். சார் சார் நான் ஒண்ணுமே பண்ணலையே சார். பேப்பர் ஸ்டாம்ப் சார், ஒண்ணு அப்படி சார். சார் நான் போடுறேன்னா கையை விடு சார். போடுறேன். மாசானம் வாங்குற காசுக்கு கரெக்டா வேலையை செய்யறான் பாரு. சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். சார் வேணாம் சார். ஐயோ பாருல போய் எண்ணெய் தண்ணி போடுங்க பாரு. என் பையன் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அது கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வந்தேன். போலீஸ்காரங்க போய் கேஸ் போட்டு அடிக்கிறாங்க சார். கொஞ்சம் சொல்லுங்க சார்.
தூங்கிடுவேன். அங்க என்னது ரமேஷ், லவ் பண்ற வரைக்கும் துரத்துவீங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் பழசாயிட்டல. கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் பழசாயிட்டல. கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் பழசாயிட்டல. ரமேஷ் காதல் ரமேஷ் காதல் கத்தாதீங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அடிச்சிட்டேன். தப்பிச்சு ஓடி வந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எந்த இடம்லாம் எனக்கு தெரியாது. நான் போயிடுறேன். எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது? கேக்குறேன்ல, சொல்லு. ராஜி என்னாச்சு? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோ டு யுவர் ரூம். கோ, சொல்றேன்ல. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? மேம் ரிஹர்சல், ட்ராமா ரிஹர்சல். அறிவு இருக்கா உனக்கு? செத்துக்கிட்டு படுப்பற, போய் தூங்கு. இடியட். தேங்க்ஸ். ஏய், எதுக்கு அப்படி பாக்குற? பசிக்குது. கொஞ்ச நேரம் ஆகட்டும், உடனே தூங்கிடுவாங்க. அப்புறமா போலாம். வரேன். ஹாய், மண்டே வரேன்னு சண்டே வந்துட்டு. அப்படியே சொன்ன. என்னடி இது எல்லாம் கலைஞ்சு கிடக்குது? சண்டே தானே, கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து க்ளீன் பண்ணக்கூடாது? எத்தனை நேரம் உங்ககிட்ட சொல்லியிருக்க? யாரு? கெஸ்ட். சட்டையில கிழிஞ்சிருக்கு. இந்த பக்கம் நம்ம போறப்போ ஒரு நாய் கொலைடி. காலையில இவர் வரப்போ துரத்தி கடிச்சிருச்சு. அது கடிக்காத, கொலைச்சிட்டு தானே இருக்கும். கொலைக்கிற நாய் தானடி கடிக்கும். உட்காருங்க சார். 12th வரைக்கும் ஆர்ஃபனேஜ்ல படிச்சேன். அப்ப எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னியே, அப்ப இவரு? ஏய், அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப எங்க ஸ்கூலுக்கு எதிரில் முனுசாமின்னு ஒருத்தர் கடை வச்சிருந்தாரு. அவருக்கு ராமசாமின்னு ஒரு பையன் இருந்தா. என் ஸ்கூல் டைம்ல அவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன்ல, அந்த ராமசாமி தான் இவரு. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லியிருக்கேன்டி, நீ மறந்துட்ட. இப்ப கூட பாரு, மண்டே வரேன்னு சொல்லிட்டு சண்டேவே வந்துட்ட. எல்லாத்தையும் மறந்துரு. சார், எப்போ எனக்கு கெஸ்ட் வந்தாலும் இவ ரொம்ப நல்லா கவனிச்சுப்பா. இன்னைக்கு முதல் முறையா ராஜிக்கு கெஸ்டா நீங்க வந்திருக்கீங்க. ஸோ நான் தான் உங்களை கவனிச்சுப்பேன். இந்தாங்க, சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க.
நிஷா என்னடி இவர் ராஜோட கெஸ்ட். ஹலோ சார். ராமசாமி, ராமசாமி வாங்க சாப்பிட போலாம். இந்தாங்க ராம்ஸ். ஏ கீதா, இதான் ராஜியோட கெஸ்ட். சார் உங்களை தான் நாய் கடிச்சிச்சா? ஹாஸ்டல் பூரா சொல்லிட்டேன், காலேஜ் பூரா சொல்லிட்டேன். என்ன மானசாமி எங்க கிளம்பிட்டீங்க? ஏமா ஸ்டைலா மேடின்னு கூப்பிடக்கூடாதா? சார் யாரு? இவர் ராஜியோட கெஸ்ட். சார் உங்களை தான் நாய் கட்டிச்சா? வாங்க ராமசாமி, எங்க லைப்ரரி காட்டுறேன். பரவாயில்ல வச்சுக்கோங்க, ஆனந்த் தான். வேணாங்க. போலாமா? வந்துடுறேன்டி. பிரதர் பார்த்து, கருப்புனா நாய்க்கு ஆகாது. கிளம்பியாச்சா? ஓகே ஒரு நிமிஷம். வாட்ச்மேன் சின்ன பேப்பர் இருந்தால் கொடுங்களேன். இதில் என் ஹாஸ்டல் நம்பர் இருக்கு, செல் நம்பரும் இருக்கு. இந்தா, ஏதாவது சொல்லணும்னா கூப்பிடு. What's this? Get out. ஏலோ ஏலோ காதல் வந்தா ஏலோ ஏலோ, காலை மாலை கனவுகள் வருமே ஏலோ ஏலோ, கண்ணு கண்ணு ஏலோ ஏலோ, கையோ கையோ ஏலோ, உரச உரச ஏலோ ஏலோ, மனசுக்குள்ள ஏலோ ஏலோ, உசுருக்குள்ள ஏலோ ஏலோ, மயக்கம் என்ன ஏலோ ஏலோ, காரணந்த காதலாலோ ஏலோ ஏலோ, காதல் வந்தா ஏலோ ஏலோ, காலை மாலை கனவுகள் வருமே ஏலோ ஏலோ.
என்ன சார் அடிபட்டு 2 நாள் கழிச்சு ஐஸ் வச்சிட்டு இருக்கீங்க? மயிரே, என் எரிச்சல் எனக்கு தானே தெரியும். ஆயா அம்பி, நான் சொல்றேன். இந்தாளா என்னையா சொல்றான்? தெரிலன்றான். எந்த ஊரியா? கல்லணைங்க. ஆ? கல்லணைங்க. உனக்கு அவனுக்கு என்ன? சித்திரையில எங்க குலசாமிக்கு படையல் போடுவாங்க. எல்லாரும் நேர்ந்துக்கிட்டு முடி இறக்கி வைப்பாங்க. இவன் அப்பா அத்தா இவனை இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. கத்திக்கிட்டு கிடந்தாங்க. அன்னைக்கு தூக்கி தோளில் வச்சேன். இன்ன வரைக்கும் சுமந்துக்கிட்டு இருக்கேன். என் புள்ள மாதிரிங்க. என்ன சார்? சீக்கிரம் போயா. பாத்தியா? தள்ளியா? வலி விடு தள்ளி. ஹலோ சார், சேம் எக்கிஸ் தான் சார். ஆமாம் சார், ஸ்டேஷன் அசாட்டில் சம்மந்தப்பட்டவன் தான் சார். சார் கொக்கிசாமி சார். ஆல் ஸ்டேஷன்ஸ் ஆன் அலர்ட் சார். ஓகே சார். சார் இங்கே தான் சார் இருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே சார்.
ஸ்டேஷன்ல என்ன அடிச்சு கையெழுத்து போட சொன்னீங்க, நான் கோபப்பட்டு திருப்பி அடிச்சிட்டேன், தப்புதான். இதுக்கு ஸ்டேஷன்ல என்ன அடிச்சு கையெழுத்து போட சொன்னீங்க, நான் கோபப்பட்டு திருப்பி அடிச்சிட்டேன், தப்புதான். இதுக்கு எனக்கு ஏன் சார் எதுவும் பேச மாட்டீங்க? சொல்லுங்க சார். இப்ப அவனை கிழிச்சு கொண்டு வந்து உங்க முன்னாடி போடுறோம். என்ன சார் யோசிக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இவனுங்கெல்லாம் கோவப்படுறதுல அர்த்தமே இல்லைங்க. இந்த பாருங்கடா, ராகு உச்சத்துல இருக்கும்போது கேது நீச்சத்துல இருப்பா. ராகு உக்கிரமா இருக்கும்போது இவரு குறுக்க போனாரு, அடிச்சுட்டா. டேய், நீங்க எல்லாம் எவ்வளவுதான் எகறினாலும் கட்டத்துக்கு கட்டுப்பட்டு தாண்டா ஆகணும். இத பாருங்க, என்ன ஆனாலும் சரி, அவன் உங்க கூட தான் இருக்கணும். அத பாத்துக்குங்க. நீங்க வேற ஜோசியர, நாம விட்டாலும் மாசான போட்டு தர மாட மாட்டான். டேய், மாசானத்தை நாங்க பாத்துக்கிறோம்டா. எப்படி இருக்கீங்க? அவனை கொல்லணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அவனை துரத்துறத நிறுத்திடு. இன்னும் ஒரு மாசத்துல விஷாலாம் வந்துடும். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. 3 வருஷம் கான்ட்ராக்டுங்க. எவ்வளவு சம்பளம்? 500 வெள்ளிங்க. ரேஷன் கடையில் பந்தோஸ் போட்டாச்சுல? போட்டாச்சு சார். பாண்டியன், சொல்லுங்க. எவ்ரி 1 hour எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கணும். ஓகே சார். என்னாச்சு? பிடிச்சிருவோம் சார். எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி ரீசன் சொல்லக்கூடாது. மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார். வரட்டுமா? எஸ் சார். வண்டி எடுங்க. அந்த பக்கம் கை நீட்டி காசு வாங்கிட்டீங்க, இந்த பக்கம் பிடிக்க போறேன்றீங்க. என்ன பண்ண போறீங்க? அந்த சனியனையும் சமாளிக்கணும், இந்த பயலையும் பிடிக்கணும். ஏய், எத்தனை தடவை பேசிட்டு இருக்க? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யார் பைத்தியம்? எங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. தியேட்டர்ல உட்கார்ந்து உரசி உரசி பாப்கார்ன் திம்பீங்க, விதவிதமா ஐஸ்கிரீம் தெரியும்.
பைக்ல முதுகெலும்பே ஒட்டைகிற அளவுக்கு உட்காந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்க தெரியும். நைட் ஆனா போதும் வெறும் ஏஜோக்கா எஸ்எம்எஸ் பண்ண வேண்டியது, பகல் பூரா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட்டு போயிட்டு எங்க பர்செல்லாம் காலி பண்ண வேண்டியது. சரி இவ்வளவு நல்ல பழக்கால நினைச்சிட்டு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நாங்க உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா உடனே ஐயோ என்னடா ரமேஷ் நம்ம நட்பை இப்படி கொச்சப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அவன் கூடயாவது அமெரிக்காவுக்கு பறந்துட வேண்டியது. ஏய் ஓவரா பேசுற. ஏண்டி காதல் என்ன சேஃப்டி செக்யூரிட்டி யூஸ் பண்ற நினைச்சிட்டியா? லவ் பண்ணி ஃபெயிலியரா போய் தாடி வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறதெல்லாம் 70s 80sலமா. இப்பெல்லாம் பழகிட்டு டீல் அவுட் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணு இது ஐடி காலம். கம்ப்யூட்டர் லாக் சொல்லு. ஏய் நீ கையை நேரா வைக்க மாட்டேங்கிறடி. ஏய் நீ சொன்னதா நான் செய்றேன். கொக்கி மாதிரியே கையை வைக்க சொன்ன. டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு நா. டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு நா. சும்மா ஒரு தாலி கட்டுடா, சும்மா ஒரு வீடு கட்டுடா, சும்மா ஒரு புள்ள கொடுடா, அத ஸ்கூலுக்கு தான் கூட்டிக்கிட்டு போய் விடுடா. சும்மா ஒரு தாலி வருமா, சும்மா ஒரு வீடு வருமா, சும்மா ஒரு புள்ள வருமா, வேற வேலை வெட்டி இல்லையா அளவிடுடி. ஆமா மீனா தூனா பாரா அத்தா பொண்ணுடா, நான் ஒன்னா நம்பி ஓடி வந்த சொன்னா கேளுடா. நாவீனா பானா கானா போனா அக்கா பையண்டி, என்ன நம்பி வந்தா மோசம் போயே காஞ்சி நிப்படி. வயசு தெரியாதா ஏண்டா நீ படுத்துற என்ன, என் மனசு புரியாதா ஏண்டி நீ கெடுக்கிற என்ன. இரவானால் எனக்குள் ரயில் வண்டி போடுதடா, தடம் போறாலும் முன்னே பத்திரமா நிறுத்திக்கடி. பூவாகி போச்சே காயாகி போச்சே கனியாகி போச்சே ஐயோ ஏ வயசு. ஏ டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு நா. சும்மா சும்மா ஒரு தாலி கட்டுடா, சும்மா ஒரு வீடு கட்டுடா, சும்மா ஒரு புள்ள கொடுடா, அத ஸ்கூலுக்கு தான் கூட்டிக்கிட்டு போய் விடுடா. வாசம் பிடிக்காத ஆணிங்க யாருமே இல்ல, நீ பார்த்த ஆண்களில் என் பேரு இல்லவே இல்ல. வெட்கத்தை மீறி திரும்புறட நான் வந்த, அதனால தானே வெறுக்கிறண்டு நான் ஒண்ணு. உதட்டோட உதடு உடம்போட உடம்பு மனசோட மனசு சேரும் ஒரு நாள் தான். டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு டண்டனக்கு நக்கு நக்கு நா. சும்மா சும்மா ஒரு தாலி கட்டுடா, சும்மா ஒரு வீடு கட்டுடா, சும்மா ஒரு புள்ள கொடுடா, அத ஸ்கூலுக்கு தான் கூட்டிக்கிட்டு போய் விடுடா. சும்மா ஒரு தாலி வருமா, சும்மா ஒரு வீடு வருமா, சும்மா ஒரு புள்ள வருமா, வேற வேலை வெட்டி இல்லையா அளவிடுடி. ஆமா மீனா தூனா பாரா அத்தா பொண்ணுடா, நான் ஒன்னா நம்பி ஓடி வந்த சொன்னா கேளுடா.
சீனா பானா கானா போனா அக்கா பையண்டி என்ன நம்பி வந்தா மோசம் போய் காஞ்சி நிப்படி குக்கி ஏதாவது சொல்லணும்னா கூப்பிடு. ஏய் திவ்யா இங்க போடு. ராஜி என்ன உனக்கு ஃபோன் வந்திருக்கு. பிந்து என்னடி கெஸ்டா? ஹலோ குக்கி எப்படி இருக்க? சொல்லு. சுப்புராஜ் சொல்லுமா. வணக்கம். கொக்கி ஃபோன் பண்ணியிருந்தாப்புல. உங்களுக்கு ஏதோ நடந்த மாதிரி பயந்துட்டார் போல இருக்கு. அதான் இன்னொரு வாட்டி சுப்புராஜ் அண்ணா வர சொல்லி. இப்பதான் வந்தேன் நான். என்ன அந்த பூ வச்சுக்கோ, கணக்குல எழுதிரு. இதோட 56 ரூபாச்சு. சரிக்கா. தப்பா நினைச்சுக்காதம்மா, சும்மா தமாஷ்காக சொன்னேன். எங்கடா சோசியல் போயிட்டாரா? இப்பதான் போனாங்க. சுப்புராஜ் நான் தாம்மா. வணக்கம். வணக்கம். கொக்கி ஃபோன் பண்ணியிருந்தாப்புல. எப்ப? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். நல்லா இருக்கான்ல? உங்களுக்கு ஏதோ நடந்த மாதிரி பயந்துருக்கார் போல இருக்கு. போய் பார்த்துடுவான்னு சொன்னாரு. அதான் வந்தேன். உட்காருமா. இவ்வளவு கஷ்டத்துலயே என்னை பத்தி நினைக்கிறான் பாரு. அவன் அப்படித்தான். என் கூடவே வந்து பட்டணத்திலே இருந்துடுறான்னு சொன்னேன், கேட்கல. 6 வருஷத்துக்கு முன்னாடிமா கோயில் திருவிழாக்கு வந்த பொண்ணுங்கிட்ட 4 பசங்க சேட்டை பண்ணி விட்டானுங்க. இவன் முரட்டு போய கோவப்பட்டு 4 பசங்களையும் சவர கத்தியால கிழிச்சு விட்டான். அதுல ஒருத்தன் அங்கனையே மண்டையை போட்டான். 6 வருஷம் ஜெயில இருந்துட்டு போன மாசம் தாமா திரும்பி வந்தான். நம்ம கடைக்கு வர்ற கஸ்டமர் சீனிவாச ஐயர் மலேசியா முருகன் கோயில்ல முடி இறக்குற வேலை இருக்குன்னு சொன்னாரு. நானும் அவனுக்கு ஜெயிலில் கொடுத்த நன்னடத்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு நம்ம எஸ்பி கிட்டேயும் சைனை வாங்கி பாஸ்போர்ட்டு விசா எல்லாமே ஏற்பாடு பண்ணம்மா. விதிமா அவனை துரத்துத. பாலு நானும் தான் விசாரிக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல வேற விஷயம் கிடைச்சிருக்கு. அவளை தூக்கிட்டு வந்துடுறீங்களா? அவசரப்படாதீங்க, அந்த பொண்ணை வச்சு அவனை பிடிச்சிடுவோம். நடக்குமா? குரு பயிற்சி ஆயிடுச்சு இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏங்க அவனை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதானுங்க என்னோட வேலை. ஓகே வரேங்க. அவனை பார்த்தா பத்திரமா இருக்க சொல்லுமா. சொல்றேன். ஒரு நிமிஷம். நம்பர் 16 வேல்ஸ் விமென்ஸ் ஹாஸ்டல், அண்ணா நகர். என்னமாச்சு? பஞ்சர். மதி மெக்கானிக் வர சொல்லுங்க. நீங்க யாரு? இவர் யாரு? சிஸ்டர், அவங்கள பார்க்கணும். இப்போ பார்க்க முடியாது, சண்டே வந்து பாரு. ஓகே ஓகே போ. ஹலோ, நான் கொக்கி பேசுறேங்க. ஹலோ சொல்லு கொக்கி. மாமா எப்படி இருக்காருங்க? அவர் நல்லா இருக்காரு. நீ எங்க இருக்க? நான் சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன். நான் கூட பேசணும். ஹலோ, இவங்க தேவி. ஷீபா எங்க இருப்பா? அவ மெஸ்ல இருப்பான்னு நினைக்கிறேன். இவதான். ஆமா, இது ஏன் வண்டி நம்பர் தான். நான் தான் ஷீபா. ராஜிக்கு என்னாச்சு? யார் ராஜி? அவதான் என் வண்டி எடுத்துட்டு போல. உன் வண்டி பஞ்சர் அடிச்சான். ராஜி சாவியை கொடுக்க சொன்னான். மெக்கானிக்க வர சொல்லிருக்கலாம். ஹலோ ஹலோ
என்னங்க நான் மெக்கானிக்கு ராஜிங்கிறது அதோ வேற என்ன சொன்னாரு? உன்னை பத்திரமா இருக்க சொன்னாரு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. மனசு கஷ்டமா இருக்குங்க. என்னாச்சு? தப்பு பண்ணிட்டேன்னு சரண்டர் ஆக போனா சுடுறாங்க. ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க, கிடைச்சேன்னா கொல்லாம விட மாட்டாங்க. இங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்னு தான் தெரியல. எங்க போறோம்? வண்டி எடு சொல்றேன். ரைட்ல போ. வந்து தொலைங்கடா. அடிங்க. சாரி. ஏய் அன்பு, அன்பு, டேய் அன்பு, போலாம். அன்பு, டேய் அன்பு. ஏன்டா கத்திட்டு இருக்க? அவங்க போயிட்டாங்கடா. இந்த பக்கமா? ஆமாண்டா, சீக்கிரட்ரா. இங்கதான் நான் வளர்ந்தது, படிச்சதெல்லாம். எங்களுக்கு அப்பா அம்மா எல்லாமே இந்த சிவானந்த குருகுலம் தான். கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. தந்தை இல்லை தாயும் இல்லை, தெய்வம் அன்றி யாரும். கஷ்டமா இருக்கா? உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லைங்கிற கஷ்டத்தை விட பெரிய கஷ்டம் எதுவுமே இல்லை. மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னல, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். கோகி, எல்லா மனுஷனையும் ஏதாவது ஒரு பிரச்சனை துரத்திட்டு தான் இருக்கு. வறுமை, பேராசை, அது இதுன்னு. அதெல்லாம் ஒரு நாள் மூச்சு அரிச்சு நின்றுடும். வா கோகி. விஜயலட்சுமி, குழந்தையெல்லாம் கூட்டு போங்கம்மா. வணக்கம் சார். வாமா ராஜு, எப்படி இருக்க? ஐம் ஃபைன் சார். கூப்பிட்டீங்களாமா? ஆமா சார். தம்பி யாரு? என் ஃப்ரெண்டு. வணக்கம் தம்பி. இந்த கார்டை கொஞ்சம் ஃபில்அப் பண்ண. என்ன கார்டுமா அது? நீ இறந்ததுக்கு அப்புறமும் உன் உறுப்புகளை ஏதாவது தானம் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, இந்த கார்டை ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். வீட்டில் கேட்டு சொல்கிறேனம்மா. மிஸ்டர் சுப்ரமணி,
During your lifetime, you should do something for good. At least after your death, donate your organs. ஏன் சுப்பிரமணி, நம்ம ஆசிரமத்துல இவ்வளவு நாளா வேலை செய்யற. முந்தா நாள் கூட ஒருத்தர் வந்து 2 குழந்தைகள் இருக்கு, இன்னொரு குழந்தை கொடுன்றாரு. நாம இருக்கிறப்ப தான் ஒன்னும் செய்யறது இல்ல. செத்ததுக்கு அப்புறம் என்னையா கஞ்சத்தனம்? வாழ்ந்தா அதுல ஒரு அர்த்தம் இருக்கணும் சுப்பிரமணி. சரி சுப்பிரமணி, நீ வீட்டுல கேட்டு சொல்லு. அம்மா தப்பாடுத்துக்காதீங்கம்மா. நீ இப்படியே கடைசி வந்து கார் ஓட்டிட்டே இருயா. ஐயா நான் தலையை சொரிஞ்சுக்கிட்டே நிக்காதய்யா. போய் வேலையை பாரு. சரிங்க. குட், எல்லாத்தையும் டிக் பண்ணியிருக்கேன். நைஸ். ஃபார்ம் எங்க? Good. You have done a very good job. உன் பேர் என்னப்பா? கொக்கிசாமி. வயசு என்னப்பா? 27. பிளட் குரூப் தெரியுமா? தெரியல. ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்தா கூட. 988 430 4335. 4335. தேங்க்ஸ் பா. ராஜி, யுவர் ஃப்ரெண்ட் இஸ் a fine human being, இல்ல? மிதிச்சுக்கிட்டே இருக்க கஷ்டமா இல்ல? நிம்மதியா இருக்கு. சில பூக்கள் பூக்குச்சின ஓசை ஓசை அதை சத்தமாக உணர்ந்தேன். இருபாதம் என்ற நிருபாதம் மட்டும் புது ரெக்கையாக உணர்ந்தேன். இது நட்பு தாண்டி வரும் கோடை என்று சில நாட்களுக்குள் புரிந்தேன். எந்த சிரிப்பில் புதைந்தேன் நான், எந்த சினுங்களில் கரைந்தேன் நான். காற்று கையை பிடித்துக் கொண்ட உச்சி இழுக்க பயந்தேன் நான்.
போட்டு எந்த உயிரில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் சுக தோல்வி ஷனா 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 ஊர் கடைசிக்கு வந்துட்டோம் போல இருக்கு. நன்றிங்க, நான் கிளம்புறேன். எங்க போவ? என்ன பண்ண போற? கத்திரிக்கோலும் சீப்பும் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு மரத்தடி கிடைக்காமையா போயிடும். அங்கே வாழ்க்கை ஆரம்பிச்சுக்குவேன். சரி, சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. செங்கல்பட் 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 இருமா இருமா வண்டி நீங்கிடமா. போ போ, சீக்கிரம் போ. ஓகே, இந்தா இப்படி வச்சுக்கோ ப்ளீஸ். நான் சார் செங்கல்பட்டா பாத்துக்கிறோம். ஏன் சார் ஏன் சார் பியூட்டிஃபுல் கிளைமேட் ரேடியோ மிர்ச்சியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு அழகான காதல் பாட்டு இப்ப கேட்கலாம். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். உடலில் இன்பம் போன போடுங்கடா ராஜி. அடிங்க. தீபம் ஒன்று சிபிஎம் ஃபேக்டரி ஆவடிக்கு வந்து சேரு. சோகம் என்றால் இப்படி நானும் அழமாட்டேன். என் ஒவ்வொரு நொடியிலும் சோகங்கள் என்றால் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எது செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எது செய்வேன். ஒரே ஒரு சோகம் என்றால் இப்படி நானும் அழமாட்டேன். என் ஒவ்வொரு நொடியினிலும் சோகங்கள் என்றால் என்ன செய்வேன்.
அன்புக்காக ஒரு நாள் அழுதே, அழகுக்காக ஒரு நாள் அழுதே, அறிவை தேட ஒரு நாள் அழுதே, கூடத்து நீனாய் தினசரி நானும் துடித்து கிடந்தேன் மனதோடு, எனக்கு நானே அழுதது போல எனக்காய் அவளும் அழுதாளே, என்ன செய்வேன்? அதுவும் இந்த லெக் பீஸ் இவன் தொட மாதிரியே இருக்குடா. ஏய் சப்பா சும்மா மூடின்னு சாப்பிடுறா. இதெல்லாம் என்னடா ஐட்டம்? போன வருஷம் பிறந்த நாளைக்கு சூப்பர் சாப்பாடு. என்ன சார்? அது மகாபலிபுரம்டா. டேய் அன்பு, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். நாளைக்கே ஒரு புஷ்பராக கல்லுல மோதிரம் வாங்கி போட்டுக்க, எல்லாம் சரியாயிடும். யாருக்கு? சேட்டுக்கா? என்னடா செல்லம், ஜோசி ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, போ. என்னடா இது? கொடு கொடு, போ. என் செல்லக்குட்டியின் முதல் பிறந்த நாளில் எடுத்து சாமியாரே, இனிமே என் ஃபேக்டரிக்கு எந்த ப்ராப்ளமும் வராதில்ல? ஜோதிடம் கற்றுக்கொள்வது எப்படி? எப்படி? இவருடைய சிம்ம ராசிக்கும் இவனுடைய பேர் ராசிக்கும் ஒரு 7.5 வருஷம் இவன் இவரோட இருந்தான்னா இவர் அமோகமா இருப்பார். ராகு உச்சத்துல இருக்கும்போது கேது நீச்சத்துல இருப்பான். எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவனை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கறதான என்னோட வேலை. மாவன ரிவெஞ்சு என் பக்கத்திலே இருந்துக்கிட்டு என்னையே கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிச்சிருக்கல்ல. மாணிக்க கல்லு, மரகத கல்லுல இருந்து ஜல்லி கல்லு வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் போட்டேன். ஜோசியரே, ஒரே ஒரு கல்லு மாத்திரம் நீ சொல்லவே இல்லை. என்னது? வைரக்கல்லு. அது நான் உன் பாயசத்துல போட்டேன். சத்தியமா போட்டேன். ஏண்டா, காட்டுல இருந்ததை வீட்டுல வைக்க சொன்னேன். வீட்டுல இருந்த மருமகனை காட்டுக்கு போ சொன்னேன். நல்லா இருந்த வீட்டுல பெட்ரூம் கக்கூசா மாத்தி, கக்கூச பெட்ரூமா மாத்தி, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணி பெட்டை செப்பரேட் பண்ணிட்டேன். ஏண்டா, ஊருக்கு 2 பொண்டாட்டியோட
சந்தோஷமா இருந்தேன். என்ன போய் டெய்லி இந்த ஸ்டெப்னி டயர் மூஞ்ச பார்க்க வச்சுட்டேன். இப்போ ஊரே என்ன கேவலமா பார்க்குது. கர்மம் கர்மம். எவனோ ஒருத்தன் சவரம் பண்ண வந்தான். விட்டுருந்தா அவன் மலேசியா போய் சந்தோஷமா செட்டில் ஆயிருப்பான். அவனை புடி, தினமும் அவன் மூஞ்சில முடின்னு அவனை நரியாக்கி சும்மா இருந்த நரிய நோண்டி விட்டு இப்ப அது புலி ஆயிடுச்சு. சந்தோஷமா? 1 minute. வாடி அடிங்க. ஏய் என்ன வேணும் உனக்கு? கோகி சார், கோகி பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் தான். அவங்கள விட்டுருங்க. டேய், தெரியும்ல, எனக்கு ஏதாவது வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம். நீ வேணாம். யோ விடியாவல லூசே. வலிக்குதா? என்ன அடிச்சப்போ இப்ப பாரு.
மூஞ்சில முழிக்கணும் தானடா ஆசைப்பட்டேன். பாரு பார்த்தாச்சு, கடைசியா பார்த்துக்க பார்த்தாச்சு. வா சார், பாரு சார், எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? நான் நல்லவனா இருக்கணுன்றதுக்காக தானே சார் ஓடிக்கிட்டே இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து என்ன பிடிச்சி எடுத்துட்டு வந்து கேட்டவனாகிட்டீங்களா சார்? அவனை கொன்னுட்டேன். ஏன் சார்? இவன் எனக்கு யாரு சார்? நீ யார் சார்? நான் யார் சார்? நீ எதுக்கு சார் என்ன துரத்தணும்? பிழைக்கிறதுக்கு தானே சார் இந்த ஊருக்கு வந்தேன். பெருசா அந்தா செந்தாசு எல்லாம் இல்ல சார், வயிறு தான். எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில சார் ஊரை விட்டு வரோம்? நீங்களாம் இருக்கீங்க, காப்பாத்துவீங்கன்னு தானே. நீங்களே இப்படி என்ன பெத்த அப்பா அம்மாவுக்கு என்ன பிடிக்கல சார், தூக்கி போட்டு போயிட்டாங்க. இவனுக்கு ஏன் சார் என்ன பிடிக்குது? புரிஞ்சுக்க முடியல சார். இவெல்லாம் கடவுளையும் கும்பிடுறான், கட்டத்தையும் நம்புறான், கண்டவன் சொல்றதை கேட்டு தான் நல்லா இருக்கணும்னு அடுத்த வாழ்க்கை அழிக்கிறான். எங்க கிராமத்துல இப்படி இல்ல சார், சூது அது தெரியாது. இவன் செத்து என்ன கொன்னுட்டா சார். அவளை போட்டு வண்டியில ஏறா. நான் கஷ்டத்துல அலைஞ்சப்போ எனக்குன்னு வந்தது இவங்க ஒருத்தங்க தான் சார். பாதியில எல்லாம் விட்டு போக முடியாது. அப்படி போனா அது மனுஷனுக்கு அழகுல சார். மனுஷனா பிறந்தா எங்கேயாச்சும் எப்பாச்சும் கொஞ்சமாவது இருக்கணும் சார். இதுக்கு மேலேயே நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னா இருந்துங்க சார். சுட போறியா? சுடு சார்.